பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வகுப்புக்கான முழு தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். இதுலேருந்து சில கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக ஏகப்பட்ட பேர் புதுசாக பார்த்துருப்பீங்க நம்மளுடைய சேனலில். கீழே தான் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஏதாவது வீடியோவும் கொடுப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக்க. உண்மை, மாசு, இன்னல், நகை. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு புக் பேக்லேயே இருக்கும். புக் பேக்கை தரவு பண்ணாலே நீங்கள் இதை ஸ்கோர் பண்ணிடலாம். இல்லை ஆன்சருக்கு எனக்கு தனியாக வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஆன்சருக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து எதிர்சொல் தருக. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும். அடுத்து எதிர்சொல் தருக பாருங்கள். அருகில், குறையாத, ஆனந்தம், கல்லார். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு எதிர்சொல். எதிர்சொல்னால் அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு எழுதணும். ஓகேங்களா? அருகில்னா தூரம், ஆனந்தம்னா சோகம், குறையாதனா குறைந்த, கல்லர்னா தெரில. ஸோ அடுத்து பிரித்து எழுதுக்க பாருங்கள். மண்ணில் உள்ள, அவ்வுருவம், கும்மியடி, பனிச்சறுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் பிரித்து எழுதணும். ஓகேங்களா? அதிலே பாருங்கள் சேர்த்து எழுதுக. மாசு கூட்டல் இல்லாத, மின் கூட்டல் அஞ்சலி, அவை கூட்டல் அஞ்சு, வேட்டை கூட்டல் நாய், வேட்டை நாய். இந்த மாதிரி இட்டு, இக்கு அதெல்லாம் போட்டு எழுதணும் நடுவில். ஓகேங்களா? சேர்த்து எழுதுக. அதுதான். அப்புறம் சரியான விடையை தேர்ந்து எழுதுக. சூசிட் பாருங்கள். மாசு என்னும் பொருள் தராத சொல் என்ன? அப்புறம் காலைக்கு பின்னால் வரும், கழுத்தில் வந்து விழும், அது என்ன? அடுத்து ஒரே ஓசையில் முடியாத சொற்கள். சார்லஸ் பேபேஜ் கண்டறிந்த அறிவியல் கருவி என்னது? கணினி, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் கண்ணன் படம் வரைந்தான், இதில் எழுவாயை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் புக் பேக் தான். நீங்கள் புக் பேக் படித்தாலே நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். பாரதம், தேசம், ஆனந்தம், சந்தோஷம், நெஞ்சம், உள்ளம், துன்பம், துயர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பொறுத்துக்க. சிம்பிள் தான். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து நிதிநெறி விளக்கம். ஓகேங்களா? அடிப்பிரமணி எழுதுக. படங்களில் பெயர் எழுதி முதல் எழுத்தை சேர்த்து கிடைக்கும் சொல்லை எழுதுக. ஓகேங்களா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் படிச்சது தான் வரும். ஓகேங்களா? அடுத்து விடைகளுக்கு விடையளி. வினாக்களுக்கு விடையளி. ஆசிரியர் வைத்திருந்த அழைப்புத்தாள் என்ன செய்தி இருந்தது? காட்டில் நடந்த போட்டி என்ன? கணினியின் முதன்மை பகுதிகள் யாவை? சிறுவன் பேசிய போது மலை என்ன செய்தது? தமிழக பாரம்பரிய விளையாட்டுகள் யாவை? கடைசியாக உங்களுக்கான விடுபட்ட இடத்தில் உள்ள சொல்லை நிரப்பி கடிதத்தை நிரப்புக. கடிதம். ஓகேங்களா? கடிதம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் கரெக்டாக அதை ஃபில் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான்ப்பா. இந்த கொஸ்டின் முடிஞ்சுது. இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு நல்லபடியாக புக் பேக் தான் நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லையா? படிச்சுட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம் எல்லா வீடியோவும் போடுவேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்றும் குறைஞ்சு போல. கீழே இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ பகுதியில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ என் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் சில குட்டீஸ். பாய்.